ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் பண்ண போகிறோம். ஒரு அருமையானது சிலுவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தின ஒரு மாபெரும் மீட்பு இந்த சிலுவையில் நடந்தது. இதை எப்படி நம்ம செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர் பலூன் நான் வந்து பயன்படுத்துகிறேன். நல்லாயிருக்கும் சிலுவைக்கு. ஃபுல்லாக அடிச்சுக்கங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம கேர் ஃபில்லிங் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னா, அந்த இது எப்படி நம்ம ஒரு கிராஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஸ் அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஆங்கில எழுத்து எஸ் இந்த மாதிரி கவனிங்க நல்லா. அப்படி எஸ் மாதிரி நான் கொண்டு வந்துருக்கிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வால் பகுதி நமக்கு தேவை. நீங்கள் இப்படி பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நமக்கு லென்த்து தேவை. ஏன்னா நமக்கு அந்த சிலுவைக்கு கீழே நமக்கு இடம் வேணும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுடுங்க. எஸ்ஸு ஆங்கில எழுத்து எஸ் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிறேன். பின்னால் கொஞ்சம் ஒரு அரை அடி நான் இடம் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்ல நடுவு பகுதியில் நல்லா அமுக்குங்க. இப்படி அமுக்கி இப்படி பிடிச்சிங்க. இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமுக்கி இருக்கும்போது இந்த ரெண்டு வளையங்கள், இந்த ரெண்டு லூப்பு பார்த்தீங்களா, அளவு ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா நம்ம கிராஸில் வந்து அந்த அளவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிடிக்கும் போதே அந்த அளவு தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு நல்லா அமுக்கிட்டு ஒரு 2 ட்விஸ்ட், அவ்வளோதான், சுற்றி விட்டுறணும். இப்போ உங்களுக்கு அருமையான கிராஸ் கிடச்சிருது. இப்போ நம்ம இந்த சைடு கூட நம்ம நினச்சலாம் ஒரு அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கி விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கிராஸ்.